ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் நான் வாங்கின உரல். சரியா, சம்பல் அடிக்கிறக்காண்டி வாங்கி இப்போ இந்த 2 மாதம் வரும். இது நழுக்கா என்னது இல்லை, இது ஒட்டி இருக்கிறாங்க என்ன. ஓகே, அப்போ இது அழுக்கு இல்லை, ஏதோ இதில் ஒட்டுப்பட்டு இருக்கு. அவங்க திரைக்கு குளவியில் அப்படி இருக்கு போல். நான் வாங்கி இப்போ 2 மாதம். ஆனால் இன்றைய தான் முதல் சம்பல் அடிக்க போகிறேன். இங்கே வேறுங்க 3500 போட்டிருக்கேண்ணா. அது இன்னும் உரிக்கையில். நான் இப்போ கழுவிட்டேன், நான் உரிக்கையில் இப்போ உரிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய சம்பல் அடிக்க போகிறேன் இந்த உரலில். இப்போ கனவே சொன்னாங்க, டீச்சர் உரல் வாங்கிட்டியல் எங்களுக்கு சம்பல் அடிக்கிறது இடிச்சிட்டு சொல்லணும் இடிக்க வைக்கேன். இப்போ நாங்கள் இப்போ தெரியும் தானே, உப்பே உங்களுக்கு தெரியும், உப்பு தட்டுப்பாடு இங்கே இலங்கை யாழ்ப்பாணத்தில் எல்லாம் உப்பு தட்டுப்பாடு. 300 வரையில் போகுதா உப்பு. அதால் என்ன பதுக்கல்லோ என்னவோ தெரியா, அந்த உப்பு இல்லை. சில விழா கூடுமண்டுட்டோ தெரியா, உப்பு இல்லை. இப்போ நாங்கள் சம்பளம் இடிப்போம். இங்கே மிளகா தேங்காய் எண்ணெயும் விலை தானே. 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 200 சொச்ச மாட்டாங்க. இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கையில் சும்மா மிளகாயை வாட்டி எடுத்துருக்கு. சரியா, காலம்தான் இடித்து லதாங்கியால் தூக்கியே போடையலாமல் இருக்குது. இந்த உலக்கையால் பேரம் தான், உலக்கையும் பேரம் உரலும் சரியான பேரம். நல்லொரு ஆனால் 2 மாதத்துக்கு இப்போ சம்பல் அடிக்கிறேன். அதான் பாயிடு. இப்போ வெங்காயம் மலிஞ்சிட்டது யாழ்ப்பாணத்தில். அதால் வெங்காயத்தை தாராளமாக கொஞ்சம் போட்டிருக்குறேன். இன்றைக்கு சதோசாவில் 150 ரூபாய்க்கு இந்த பெரிய வெங்காயம் விற்றாங்க ரோட்டில் வச்சு, சதோசாவுக்கு முன்னால் வச்சு. அதில் வாங்கினது வீணாக இருக்குது. சரிண்டு நிறைய சம்பலுக்கு வெங்காயத்தை போட்டாச்சுப்பா, உள்ளியும் போட்டாச்சு. லதாங்கி இந்த உரலில் இடிச்சிட்டு போடணும்ன்ட்டு சொன்னாங்க, அதெல்லாம் நடித்து கொண்டிருக்கிறேன். தேங்காய் பூவும் போட்டாச்சு. இந்த தேங்காய் பூவும் இப்போ 4 நாளாகி உடைச்ச தேங்காய் அப்படியே மூடி தண்ணியை விட்டு வச்சு ஒரு மாதிரி எடுத்துட்டேன். கொஞ்சம் சாதுவான ஒரு மனம் பெறுது தான். நான் சுடு தண்ணியிலெல்லாம் கழுவி பூவாக்கியாச்சு. இதுக்கு பழப்புளி தான் இந்த சம்பலுக்கு விடணும். சரியா, பழப்புளி தான் விடணும். ஆனால் இப்போ தேசிப்புளி இங்கே நல்ல மெலிவு, எல்லோரும் ஊறுகாய் போடுறாங்க. தேசிக்காய் மெலிவண்டபடியாக ஊறுகாய் எல்லாம் போடுறாங்க. அப்போ நான் இதுக்கு தேசிப்புளி தான் விட போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு சாப்பாட்டுக்கான உபவனாவு. நான் என்ன சாப்பாடுன்றதையும் பிறகு காட்டுறேன். ஓகே, இந்த உலக்கைக்கு ஓய்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது நாங்கள் அந்த திருகோணமலையில், அதாவது பிரச்சனை யுத்த காலத்தின் இறுதி பகுதியில் வாங்கினது. பார்த்திங்களா, அடுப்புக்கிட்ட மீது இஞ்சி வடிச்சும் போயிட்டு. அப்போ இந்த உலக்கைக்கு ஓய்வு கொடுத்துட்டு இந்த உலக்கையை பயன்படுத்துகிறேன். நல்லா தான் இருக்குது, இடிக்க நல்ல வடிவாக இடிபட்டுட்டுது. பார்த்திங்களா, தேங்காய் எண்ணெயே போட்டு பொரிக்க இல்லை, ஆனாலும் வடிவாக இடிபட்டுட்டுது சம்பல். இங்கால பார்த்திங்கன்னா இதுதான் லதாங்கின்ற காலை நேர உணவும் மதிய நேர உணவும். சரியா, தீட்டல் அரிசி புக்கை. சரியா, ஓகே, தேங்க்யூ.